பிரித்தானியாவில் 2025-2026 நிதியாண்டுக்கான இரண்டாவது தவணை வரித்தொகையை செலுத்துவதற்கான காலக்கெடு ஜூலை மாதம் 31 முடிவடைவதாக வரி ஆணையமான HMRC நினைவூட்டலை விடுத்துள்ளது. இந்த தவணை வரி என்பது அடுத்த ஆண்டு செலுத்த வேண்டிய வரித்தொகையை சுமையின்றி பிரித்து செல்லும் ஒரு முறையாகும். முன்னைய ஆண்டு செலுத்த வேண்டிய வரியில் பாதியை முதல் தவணையாக ஜனவரி 31 மீதி பாதியை இரண்டாவது தவணையாக ஜூலை 31 செலுத்த வேண்டும் என்பது விதியாகும். எனினும் கடந்த ஆண்டில் செலுத்த வேண்டிய வரித்தொகை 1000 பவுண்டிற்கும் குறைவாக இருந்தாலோ அல்லது உங்கள் வரித்தொகையில் 80% மேல் ஏற்கனவே மூலத்திலேயே கழிக்கப்பட்டிருந்தாலோ நீங்கள் இந்த தவணை முறையை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. வரி செலுத்துவோர் HMRC செயலி அல்லது அரசு இணையதளம் மூலம் விரைவாகவும் எளிதாகவும் வரி செலுத்த முடியும். வரித்தொகையை செலுத்துவதில் சிரமம் உள்ளவர்கள் வாராந்திர அல்லது மாதாந்திர திட்டங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர். தவணை வரித்தொகையை நீங்கள் முன்கூட்டியே செலுத்துவதன் மூலம் நிதியாண்டு முடிவில் ஒரே நேரத்தில் பெரும் தொகையை செலுத்த வேண்டிய அழுத்தத்தை தவிர்க்கலாம். வரி தாக்கலை சீக்கிரமாக முடிப்பது நீங்கள் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறியவும் நிதி திட்டமிடலை சரிவர மேற்கொள்ளவும் உதவும். கூடுதல் தகவல்களுக்கு HMRC இணையதளத்தில் பே யுவர் செல்ஃப் அசெஸ்மெண்ட் டாக்ஸ் பில் என்று தேடுவதன் மூலம் உங்களுக்கு பொருத்தமான கட்டண முறையை தேர்வு செய்யலாம். குறித்த காலத்திற்குள் வரியை செலுத்தி தாமத கட்டணங்கள் மற்றும் அபராதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு வரி செலுத்துவோர் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.